மீண்டும் வணக்கம். நம்ம எந்த மாதிரியான எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம அரசியல்வாதி ஆவது எப்படி, பிகம் ஏ பொலிட்டிஷியன், அதுதான் அந்த சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அரசியல்வாதி ஆகிறதுக்கு அடிப்படை தகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 இதை அப்படியே மொத்தமாக இருக்கிற அரசியல் டாபிக்ஸில் ஒரு 10 இதை கவர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் அரசியல்வாதி ஆகிறது பார்ட் 2. அதில் வந்து ஒரு சில விஷயம் யதார்த்தமான விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்னென்னா, அரசியல்வாதி ஆகணும், அரசியல்வாதி இருக்காங்கன்னா ஆல்ரெடி இருந்த அரசியல்வாதிங்க ஒரு சில இதெல்லாம் முன்னெடுத்து போயிருப்பாங்கல்ல, அதில் அரசியல்வாதி ஆகிருப்பாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து ஒரு பணக்காரனாக இருக்கீங்க, இல்லைனா ஆல்ரெடி ஒரு அரசியல்வாதியோட மகனாவோ மகளாவோ இல்லை உறவினராவோ இருக்கீங்க, இல்லை நெருங்கி இதில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு பணக்காரனாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஆனால் ஒரு நார்மலாக ஒரு அரசியல்வாதி ஆகணும், இல்லைனா அடிப்படை அரசியல் இருக்காங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதி என்னென்ன வேலையை செய்வாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு போதுமான அளவு பணம் இருக்குது, ஒரு வார்டு கவுன்சிலராக ஆகணும் அப்படின்னா ஒரு 50 கோடியும், லோக்சபா எம்பி ஆகணும்னா ஒரு 2000 கோடி இருந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக லோக்சபா எம்பி ஆகிடலாம். உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்களா மாட்டீங்களா. இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள் எல்லாமே பணம் நிறைய வச்சுட்டு இருக்காங்க, ஏன் வெற்றி பெறதில்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்போசிட்டில் இருக்காங்களா அதிகமான பணமும் அரசியல் செல்வாக்கும் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த பணம் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சில அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கும்ல, அது அவங்கள வெற்றி பெற வைக்கும். பணம் இருந்தும் தோக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயமா இருக்கும். பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிடலாம். பணம் இருக்கும், ஆனால் பணம் செலவு பண்ணாமல் இந்த அளவுக்கு செலவு பண்ணாமல் நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பணம் நிறைய அந்த பணம் எப்படி செலவு செய்கிறாங்க, அந்த பிரச்சார யுக்தியில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னா என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன், அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்து நம்ம பிரச்சாரத்துக்குள்ளேயே உள்ளே போவோம். சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டே பிரச்சாரத்துக்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கேரக்டரைஸ் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாமல் போயிடும்ல. அதனால் இது பணம் இருந்துச்சுன்னா இந்த இது ஆயிடும். வார்டு கவுன்சிலர் அப்படின்னா நம்ம வந்து இங்கே உள்ளாட்சி தேர்தலில் நடக்கிற விஷயத்தை பேசல, நம்ம வந்து சட்டமன்றம், இப்போ நகராட்சி அந்த மாதிரியான கவுன்சிலர்களுக்கான அந்த அமௌண்ட்டை நான் சொன்னேன். இப்போ நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது சுத்தமான போய் அப்படி சேவை செய்யணும் அப்படி அரசியலுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த வீடியோ எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். சேவை அப்படிங்கிறதுக்கு வரவே வராதிங்க. சேவை செய்யணும் அப்படின்னா 1950க்கு முன்னாடி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வரதில் வந்து சேவை அப்படிங்கிறது 100க்கு 1% மட்டும்தான் இருக்காங்க. அதுலேயும் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்களா, அவங்க மாதிரி இருக்காங்க. மற்றபடிக்கெல்லாம் சேவை செய்கிறீங்க. சேவை செஞ்சு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அது மாபெரும் கடின உழைப்பாக இருக்கும். அதுவும் தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிக்கிறாங்க அப்படின்றது அது இல்லை. கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால ஜெயிக்கலாம் தவிர, கூட்டணி கட்சியாக இருக்கவங்க மற்றவங்க அந்த பணம் கொடுக்குறது செலவு பண்ணுறதுலாம் பண்ணிடுவாங்க. சேவை மனப்பான்மையில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு பதவி கொடுக்கும் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தில் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து சேவை செய்யணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் சேவை செய்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். வந்தாலும் சேவை செய்யவும் முடியாது, சேவை செய்ய விடவும் மாட்டாங்க. அதை பற்றி நீங்கள் சேவை செய்ய முடியாது ஏன் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேள்வியை கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அரசியலுக்கு வரணும். கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா மட்டும் தான் அரசியலுக்கு வரணும். இது ஒரு லாபகரமான நல்ல ஒரு தொழில் தான், நல்ல ஒரு வணிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து சேவைக்கு நான் இதெல்லாம் இல்லை. அதனால் நல்ல ஒரு தொழில் செய்கிறது தான். நீங்கள் இந்த தேர்தலில் ஒரு கோடி கணக்கில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, தோத்துட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஒரு முதலீடு மாதிரி தானே தவிர, ஆனால் நிரந்தரம் தான். அடுத்த தேர்தலுக்கு அது கண்டிப்பாக நிரந்தரம் தான், ஆனால் நிச்சயமானது இல்லை. சரிங்களா, நீங்கள் அதனால் ஒரு இடத்துல அரசியல்வாதியாக ஒரு இடத்த பெறாத வரைக்கும் அந்த அரசியலில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குற ஒரு தொழிலாக இருக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமானதாக தான் இருக்கும். ஆனால் நிச்சயம் இல்லை. நிச்சயம் அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த பொருள் போடுறதுக்கு இப்போ கிடைக்கலனாலும் அடுத்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் நிச்சயம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும், நிச்சயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வராது. அதனால் நம்ம வந்து அது நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு கேட்கும் போது கூட வச்சுக்கோங்க, ஒரு பரிதாபம் போட்டு பாவப்பட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அடுத்து முன்னாடி எலெக்ஷனில் ஒரு 500 கொடுத்துரும், இந்த எலெக்ஷன் தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த எலெக்ஷனில் ஒரு 500 கொடுக்குறோம் ஓட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த பரிதாபத்திலேயே நிறைய பேர் வேலை செய்ய, நிறைய இளைஞர்களோ இல்லை அரசியல்வாதிகள் இருக்கிற அமைப்புகள்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த அமைப்புகள் சார்ந்தவங்களாம் கண்டிப்பாக நிறைய வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அடுத்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இறுதி சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்ய வச்சாங்கள்ல. சாஷ்டாங்கமான நமஸ்காரம்னு இப்படி கூடி குறுக்கி டேபிளுக்கு எல்லாம் மண்டி போட வச்சுருப்பாங்க. கலைஞர் கருணாநிதியும் அவர் செஞ்சாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து பொதுவெளியிலேயே
அந்த நமஸ்காரம் போடுறதெல்லாம் வச்சாங்க. இவங்க கருணாநிதி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மறைமுகமாக செஞ்சாங்க. மொத்தம் எல்லா கட்சிகளும் இது செய்வாங்க, எல்லா அரசியல் தேர்தலும் செய்வாங்க. இப்போ அடிமட்டத்திலேருந்து ஊராட்சியிலிருந்தும் மேலே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் அவர் தொண்டர்களோ தலைவர்னு சொல்கிறாங்களே அவங்க அந்த சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு நிறைய ரவுடிங்களை நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த பழி வாங்குகிற குணம் இருக்கணும். அப்புறம் தொலைபேசியில் நல்லா திட்ட தெரியணும், முடிஞ்சளவுக்கு ஹேக்கிங் கூட தெரியணும். நம்ம ஒரு சில விஷயத்தை நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ரிட்டன் அதை செய்யணும். அப்புறம் தலைவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா துப்பனா தொடச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மேம்போனா ஆனால் போக்கான ஒரு பாகுபாடு இருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக பண்ண முடியும். அப்புறமேட்டு என்னென்ன பண்ணணும்னா பின்னாடிக்கிறவங்க காலில் இழுக்கிறது, மேலே இருக்கிறவங்க காலை இழுக்கிறது, பொய் சொல்கிறது, அப்புறம் பிரித்து செய்கிறது, உள்ளூரில் இருக்கிற ரவுடிங்களோட கனெக்ட் வச்சுக்கிறது, அப்புறம் மேலே இருக்கிறவங்கள காலை இழுக்கிறது, பொய் சொல்கிறது ஒரு அந்த கலை, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கும். அவர் பேச்சு திறமையை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியாது. அதுக்கான அமைச்சகங்களை தான் இங்கிலீஷில் வர மெயில் வருதில்ல, அதையே பதிவு கூட பண்ண தெரியாது. ஆனால் அதில் இருக்கிற அமைச்சர்கள் அவங்க வந்து தான் அந்த பதிலை கொடுப்பாங்க. நல்ல தமிழ் பேச தெரியணும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி நல்ல தமிழ் பேச தெரியணும். இல்லை நம்ம எங்கே வேணாலும் அரசியல்வாதி ஆகிறோமோ அங்கே இருக்கிற அந்த மொழி தாய்மொழி வந்து நல்லா பேச தெரியணும். சொற்பொழிவு, அதாவது தாக்கி பேசுவாங்களே மக்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான தாக்கி பேசுகிறது, சீமான் அவர்கள் மாதிரி நல்லா தாக்கி பேசுகிறது, தெளிவாக பேசுகிறது, அந்த மாதிரி பேச்சு திறமை நல்லா இருக்கணும். கட்சி தலைவர்களுக்கு பிடிச்ச மாநிலங்களாக இருக்கணும். பணக்காரனாக இருக்கணும், இல்லை அதிர்ஷ்டதியாக இல்லைன்னா கூட நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவருக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கட்சியில் நீங்கள் வளர முடியும். அடுத்து நீங்கள் வந்து சொந்த ஜாதி அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் சொந்த ஜாதி ஒரு ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ஜாதியில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான ஜாதி சாதிங்களும் ரொம்ப இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஜாதியிலேருந்து வர உட்கட்சி பூசல்கள்லாம் வருதில்ல, அதை வந்து அதில் வர சவாலெலாம் எதிர்த்து அந்த கட்சி உங்களுக்கு மேலே அந்த கட்சி தலைவரை சந்தோஷப்படுத்துகிற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து இன்னும் மேலே நிறைய வர முடியும். இப்போ வந்து உங்களுடைய ஜாதி அப்படின்றது அந்த ஜாதி மேம்படுத்தணும். ஜாதி இருக்குல்ல, அதில் இருக்கிற ஜாதி ஓட்டுகள் நிறைய வாங்குறதுக்கான நிறைய வேலைகள் செஞ்சு வைக்கணும். அதில் நல்ல பேர் எடுத்து வைக்கணும். பேருக்கு எடுத்துடக்கூடாது. பேர் எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன இடத்துல டேமேஜஸ் ஆகுதில்ல, அந்த டேமேஜ் ஆகிற இடத்த எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல் பண்ணி சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். நீங்கள் அந்த நேமை டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த ஏரியாவில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான ஒரு விஷயத்துமே இருக்காது. அடுத்து இந்த விஷயத்துக்கெலாம் பின்னாடி முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் முன்னாடிக்கிற இதில் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, இல்லைன்னா தோற்றுருப்பீங்க. அதை அந்த சூட மறைச்சிட்டு நல்ல பேர் மட்டும்தான் உங்கள் நல்ல நேமு. இப்போ வந்து சோசியல் மீடியாலாங்கிறதுல கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் சோசியல் மீடியா இருக்கிறதுல அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட பேர் நல்ல பேரை டெவலப் ஆகிற மாதிரி பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையுமே மக்கள் கூட இருந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல பேர் உருவாக்குற மாதிரியான விஷயத்தை தான் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதனால் சோசியல் மீடியா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் சோசியல் மீடியாவில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பண்ணி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நீங்கள் வந்து நேர்மறை எண்ணத்தை மக்களுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகும். அப்புறம் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமானதாக இதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அரசியல் தலைவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை செய்யணும். டெய்லி மீன் வாங்கிட்டு வர்றது, அந்த குடும்ப பெண்களுக்கு வந்து ஒரு அடிமையாக இருக்கிறது, குடும்ப பெண்களுக்கு வீடு கூட்ட சொன்னாலும் வீடு கூட்டுறது, காய்கறி வாங்கிட்டு வர்றது, அந்த கட்சி தலைவர்களோட பல பேர்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப எளிமையான வழி, ஆனால் நெடுந்தூரமான வழி. அதனால் இந்த மாதிரி தான் நிறைய அரசியல்வாதிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிங்க எம்எல்ஏ எம்பி இப்போ இருக்க எம்எல்ஏ எம்பி கூட அந்த மாதிரி தான் ஆகிருக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஃபாலோஅப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம பொலிட்டிக்கல் ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறதுல இல்லைனா நான் வேகமாக உங்களுக்கு டாபிக்ஸ் எடுக்கிறேன், இல்லைனா வேகமாக டாபிக்ஸ் போகுது உங்களுக்கு புரியல, ஒரு சில விஷயம் நிறுத்தி நிதானமாக சொல்லணும், இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஆழமாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.